எல்லாருக்கும் வணக்கம். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தி ஒரே குழப்பமா இருக்கா? எவ்ளோ பணம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்காது? இப்படி நெறைய கேள்விகள். எல்லாத்துக்கும் பதிலா இந்த முழுமையான அலசல்ல தெளிவா பாத்திரலாம். வாங்க. முதல்லயே எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த ஜாக்பாட் விஷயத்துக்கு வந்துரலாம். ஆமாங்க, இந்த வருஷம் பொங்கல் பரிசா தகுதியான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொக்கமா 5000 ரூபாய் கிடைக்க போகுது. இது நிஜமாவே ஒரு பெரிய அறிவிப்பு தான். ஆனா நில்லுங்க, விஷயம் இந்த 5000 ரூபாயோட முடியல. இது கூடவே ஒரு முழுமையான பரிசு தொகுப்பும் வருது. அதுல இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த முழுமையான தொழுப்புல 5000 ரூபாய் பணத்தோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முழுநில கரும்பும் அடங்கியிருக்கு. இதுதான் ஒவ்வொரு தகுதியான குடும்பத்துக்கும் கிடைக்க போற கம்ப்ளீட் பொங்கல் பரிசு. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பரிசு தொகுப்ப எப்போ எப்படி வாங்குறது? அதுக்கான வழிமுறை என்ன? டைம்லைன் என்ன? அத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த தேதியெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கே வீடு தேடி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு டோக்கன் கிடைச்சதும் ஜனவரி 9ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள உங்க பகுதி ரேஷன் கடைக்கு போய் இந்த பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். இந்த தேதிகளை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த திட்டம் எவ்வளவு பெரியது? இதனால தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பயனடைய போறாங்க? வாங்க அந்த கணக்க பார்க்கலாம். அப்பா, கிட்டத்தட்ட 2.22 கோடி ரேஷன் அட்டை வச்சிருக்கிற குடும்பங்கள் இந்த பொங்கல் பரிசு திட்டத்தால பயனடைய போறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த பரிசு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அதனால உங்க கார்டு என்ன வகையா இருந்தாலும் நீங்க தகுதியானவர் தான். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்காது? இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதையும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்றவங்க, அப்புறம் வருமான வரி கட்டுறவங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம கடந்த 7-8 மாசமா ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்காம இருந்தா அவங்களுக்கும் இது பொருந்தாதுன்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு பொதுவான சந்தேகம் இதுதான். ஒருவேளை டோக்கன் கொடுக்கும்போது அது எங்களுக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். டோக்கன் கிடைக்காதவங்க கூட அந்த பரிசு கொடுக்கிற தேதிகள்ல நேரடியா ரேஷன் கடைக்கு போய் உங்க பரிசை வாங்கிக்கலான்னு தகவல் வந்திருக்கு. அதனால டோக்கன் மிஸ் ஆயிடுச்சேன்னு பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா தகவல்களும் கிடைத்த செய்திகளோட அடிப்படையில தான். ஆனா இதுக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியாகல. அது எந்த நேரத்துல வேணாலும் வெளியாகலான்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு வந்ததும் எல்லா விவரங்களும் 100% உறுதியாயிடும். அது பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நாங்க உங்கள்கிட்ட உடனே கொண்டு வந்து சேர்க்கிறோம்.